நாட்டோட கட்டமைப்பு எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருகிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசு கிட்ட தான் இருக்கு. லஞ்சம் வாங்காம இருந்தா நாடு முன்னேறுமா அப்படின்னா கண்டிப்பா முன்னேறும். ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களுமே கண்டிப்பா நாம வரவேற்கத்தக்கது. எத்தனையோ வருஷங்கள் ஆண்ட கட்சிகள் எடுக்காத சில விடயங்களை அவர் தைரியமா எடுத்திருக்காரு. ஏன் தெரியுமா? அவருக்கு அந்த தேவை இல்லை. விளக்கமா சொல்றேன் வாங்க. ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்க. இது மாதிரி ஒரு விஷயம் நாங்க பார்த்ததே இல்ல. எங்களுக்கே கால் வருது எங்க லைசனிங் டீமுக்கு, இதெல்லாம் கொரி இருக்கு, இமீடியட்டா கிளியர் பண்ணிட்டு போங்க, வந்து ஃபைல் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி வருது. ஸோ இது வந்து பயங்கர பாசிட்டிவ். என்னன்னா இது மாதிரி இப்படி கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னா ஆக சான்ஸ் இருக்கு, 100% ஆயிடும். அது மாதிரி இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி வரும் தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி வந்து நம்ம ஸ்டேட்டே க்ரோ ஆகும். இது வந்து நான் எக்ஸாம்பிள், நான் இந்த லேண்ட் 100 கோடிக்கு வாங்கியிருக்கேன் உதாரணத்துக்கு. எனக்கு ஒரு 6 மாசத்துல 9 வருஷம் அப்ரூவல் அளக்கழிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 கோடிக்கு எனக்கு வந்து ஒரு 20 கோடி வட்டி ஆகும். அந்த வட்டியை என்னோட எண்ட் ஆஃப் த டே கஸ்டமர் தலையில வைக்கணும். 25 நாள் தரேன்னு சொல்லி சர்க்குலர் வந்திருக்கு. 25 நாள் கொடுத்துட்டாங்க. அப்ப மிச்சம் இருக்கிற ஒரு வருஷத்துக்கு எனக்கு வட்டி மிச்சம். நான் வந்து 3000 ரூபாய் விற்கணும்னு நினைச்சா நான் 2000 ரூபாய் வித்துட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த வட்டி கட்ட வேணாம், நான் சீக்கிரமா வாங்கின கடன் திருப்பி கொடுக்குறேன், எனக்கு திரும்ப ப்ராஜெக்ட் ஃபண்டிங் வரும். நான் 10 ப்ராஜெக்ட் பண்ணது 20 ப்ராஜெக்ட் பண்ணுவேன். ஸோ கஸ்டமர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நீங்க போய் இப்போ சப்போஸ் நான் 3000 ரூபாய் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, 1800 ரூபாய்க்கு நீங்க ஒரு கோல்டுல போட்டா எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வரும்னு நினைக்கலாம், இல்ல ஷேர் மார்க்கெட்ல போடலாம், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ரெவன்யூ இருக்கும்? இருக்கா? ஸோ 25 நாள் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு வட்டி கட்டுற காசெல்லாம் கழிச்சிட்டு நான் 2000 ரூபாய் விற்கிறேன். நீங்க 2000 ரூபாய்க்கு வாங்கினா நாளைக்கு நீங்க வாங்குற அன்னைக்கே ஸ்டேட் கவர்மெண்ட் ரெவன்யூ, ஸ்டாம்ப் டியூட்டி ரெவன்யூ வந்துடும். அடுத்து வீடு கட்டும்போது ஜிஎஸ்டி ரெவன்யூ வந்துடும். ஆக்சுவலா மக்களே, நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பு என்னவா அன்று இருந்ததுன்னா, எனக்கு எந்த தேவையும் இல்லை. அது நிறைய இடங்கள்ல அவர் வந்து வாக்குறுதியாகவும் கொடுத்திருக்காரு மக்களுக்கு. எனக்கு கமிஷன் வாங்கணுமோ அப்படின்ற எந்த தேவையும் இல்லை, என்னை வைத்து யாரும் ப்ராஃபிட் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காரு. அதனால நீங்க செய்யற வேலையில பர்ஃபெக்டா இருக்கணும், ஃபைல் சீக்கிரம் மூவ் ஆகணும், உங்களுடைய ஒர்க் பர்ஃபெக்டா இருக்கணும், நீங்க யார்கிட்டயும் லஞ்சம் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாதுன்ற ரொம்ப தீர்மானமான ஒரு வாக்குறுதி அவர் அங்க கொடுத்திருக்கிறதால ஆஸ் அ பிசினஸ் மேனா இவங்களுக்கு என்ன இப்ப தோணி இருக்கும், தப்பு பண்றவங்களுக்கு கூட ஒரு பயம் ஒன்று தோணி இருக்கும். நாம நம்ம பிசினஸ கரெக்டா பண்ணணும், எந்த தவறும் இல்லாம பண்ணணும். அதே மாதிரி அரசமைப்பை சேர்ந்தவர்கள் நேரத்துக்கு ஒரு ஃபைலை மூவ் பண்றதால நாட்டோட வளர்ச்சி, அந்த பிசினஸ் மேனோட வளர்ச்சி இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். அது நிதர்த்தமான உண்மை.